ஹாய் கைஸ், என் பையனுக்கு ஏற்கனவே எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ என் பொண்ணுக்கு தான் இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம், அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கா. உங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக கிரீட்டிங் மாதிரி ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கா. நாங்கெல்லாம் படிக்கும்போது வந்து லீவ் விட்டா ஜாலி அப்படின்னு தான் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோமா அப்படின்னு கூட ஞாபகம் இல்ல. ஆனா நைட் எல்லாம் என்ன கேட்டுட்டே இருந்தாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா, நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா, ஆனா நாங்களும் தான் மிஸ் பண்ணுவோம். என்ன பண்றது, எல்லாருக்குமே ஃபேமிலி யாரையுமே இப்போ போய் மீட் பண்ணவே முடியல. இது பாத்தீங்கன்னா ஒரு டேரி மில்க்கும் ஒரு ஃப்ளவர் ஒன்று வச்சிருக்கா. அவங்க மிஸ்க்கு தேங்க்யூ சொல்ற மாதிரி தான் அவ இன்னைக்கு கொடுக்க போறா ஸ்கூல்ல போயிட்டு. அதனால அவ ரொம்ப ஜாலியாவே கிளம்பிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இன்னைக்கு லாஸ்ட் டே வேற, ரொம்பவே ஜாலியா இருக்கா. ஒரு பெரிய பார்சல் ஒன்று வந்திருக்குங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எதுக்கு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிஞ்சிடுங்க. அவருக்காக தான் இப்போ இந்த பார்சலே வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா யோகா மேட் தான் வந்திருக்கு. யோகா மேட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல வந்து யோகா கிளாஸ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே அஸ்மா போயிட்டு தான் இருக்கா. இப்போ ரயானியை சேர்த்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோகா மேட் வந்து வர வச்சிருக்கோம். பார்த்ததும் ரயானுக்கு வந்து ரொம்பவே ஜாலி ஆயிடுச்சுங்க. ஏன்னா யோகா மேட் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தா, நானும் போய் சேர போறேன், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாங்கி கொடுத்தாச்சுங்க. இப்போ போயிட்டு யோகா சேர்த்து வேண்டியதான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து. எப்பவுமே டேபிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவேன் இல்லைங்க, அங்கே தாங்க இந்த யோகா மேட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். நல்லா தான் இருக்கு, கலர் கூட நல்லா இருக்கு, அதே சமயத்துல நல்லா லாங்காவும் இருக்குங்க. பெரியவங்க கூட போட்டுட்டு யோகா பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு. இந்த மேட் மட்டும் இல்லங்க, நமக்கு வந்து டேபிள்ஸ் வந்து ஆர்டர் வந்திருந்தது. ஒரு 8 டேபிள் வந்து நான் போட்டிருந்தேன், அது கூட சேர்த்து அமைச்சிருந்தாங்க. அது கூட வந்துருச்சு பாருங்க. எல்லாமே சேர்த்து ஒரே கொரியர்ல தான் போட்டிருந்தாங்க. ஆனா வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே கொரியர் சார்ஜ் தனித்தனியா தான் வாங்குவாங்க. ஒரு கேஜ்க்கு வந்து 40 rupees அந்த மாதிரி கணக்கு தான். இந்த ஒரு டேபிளே பாத்தீங்கன்னா ஒரு கேஜ் வந்துரும். அப்போ எத்தனை டேபிள் இருக்கோ அவ்வளோ 40 rupees நாங்க கட்டி ஆகணும். எல்லாமே சேர்த்து நம்ம கம்மி கொரியர் சார்ஜ்ல கூட வாங்கிக்கலாம். ஆனா வந்து அது லாரியில தாங்க வரும். அது போயிட்டு நம்ம எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். போறதுக்கு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸ் போயிடுவாரு. அதனால வந்து கொரியர் வந்து வீட்டுக்கே வந்து தர மாதிரி தான் நான் புக் பண்ணிருந்தேன். அதுக்காக சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். எதுக்கு இவ்வளோ டேபிள்ஸ் வாங்கியிருக்கேன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தரே வந்து 4 டேபிள்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் கொடுக்கணும். அதே சமயத்தில் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ டேபிள்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு 4 டேபிள்ஸ் நான் அனுப்பணும். அதுதாங்க பேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் முதல்ல பாக்ஸ்ல போட்டு செக் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அமேசான் கவர்ல தான் போட்டு பேக் பண்ண போறேன். பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பெரிய கவராக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு கவர்ல வந்து 2 டேபிள்ஸ் பத்திர மாதிரி பேக் பண்ண போறேன். பேக் பண்ணிட்டு ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே டேப்பா நான் சுத்திட்டு அதை வந்து பில் ஒட்டி அனுப்பிட போறேன். நான் பேக் பண்ணும்போதே ஒரு விஷயம் நினைச்சிட்டு தாங்க பேக் பண்ணுவேன். யாரெல்லாம் எங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைச்சிட்டே பேக் பண்ணுவேன். காலையில இருந்து கொஞ்சம் வேலையா இருந்துட்டேங்க, பேக் பண்ணவே இல்ல. பிக்கப்க்கு கூட ஆள் வந்து போயிட்டாங்க. ஒரு 1 hour டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கேன். நானே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சீக்கிரமா பேக் பண்ணிட்டு அவர் கால் பண்ணி கூப்பிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய முறை வந்து நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து பொருள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் பேக் பண்ணி அனுப்பணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். அதனால நான் கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாரு. அது வரைக்கும் நான் பேக் பண்ணி ரெடியா வச்சிருவேன். என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருக்காது. பேக் பண்ணி கொடுத்து எடுத்துட்டு கூட போய் கொடுத்துருவாரு. ஆள் இல்லைன்னு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, அவர்கிட்டயே சொன்னா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. சரிமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கழிச்சு வருவாரு. இந்த 2 கவருமே சேர்த்து தான் நான் பேக் பண்ண போறேன். எல்லாமே சுத்தி டேப் போட்டு போறேன். அப்பதான் வந்து பிரியாம இருக்கும். அதனால நான் ரெண்டுமே சேர்த்து நல்லா டேப் பண்ணிட்டேன். 4மே சேர்த்து ஒரே பாக்ஸ்ல கூட நான் பேக் பண்ணலாம். ஆனா இப்போ என்கிட்ட பாக்ஸ் இல்ல, அதுக்கேற்ற மாதிரி. அதனால தாங்க அமேசான் கவர்ல போட்டு நான் ரெண்டுமே சேர்த்து பேக் பண்ணிட்டேன். இது வந்து நான் நிறைய டேப் சுத்தி பேக் பண்ணி வச்சிருக்கேங்க. ஏன்னா இது வந்து நார்த் இந்தியாவுக்கு போகுது, போயிட்டு சேஃபா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா டைட்டா பேக் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.